ஹாய் எவ்ரிவன், இது சகசானியரோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வீடியோ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மான்வா ஐ கெட் ஸ்ட்ராங்கர் தி மோர் ஐ ஈட் அப்படின்னு சொல்லி ஒரு மான்வா பார்க்க போகிறோம். இது நான் படிக்கும்போது சூப்பராக இருந்தது. அதனால் நான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் என் அடிமனதில் தோன்றியது. அந்த காரணத்தினால இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட போகிறேன். இது ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் இமேஜஸ் கொஞ்சம் மிஸ் ஆகலாம். இப்போ ஃப்யூச்சரில் நம்ம இதை ஓவர் கம் பண்ணி வருவோம்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் செல்ஃபோனில் தான் எடிட் பண்ணுறேன். வாய்ஸ் ஓவர் என்னோட இயர்ஃபோனை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒயரை சுற்றி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோக்குள்ளே போவோம், தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. ஸ்டார்டிங் எடுத்தோடனே நம்ம ஹீரோட வாய்ஸ் ஓவரில் தான் ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சம் டேலண்ட்ஸ் இருக்கும். என்னோட டேலண்ட், நான் இந்த உலகத்தில் எதை வேணாலும் சாப்பிட்லாம், எந்த ஒரு உயிரினத்தை வேணாலும் சாப்பிட்லாம். சாப்பிட்டா எனக்கு சட்டுன்னு செமிச்சிடும். அதுவும் இல்லாமல் அதில் இருக்க எந்த ஒரு விஷமோ எதுவும் என்னை எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதனால தான் நான் இப்போ ஆஃப்ரிக்காவில் ஒரு புச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். கிட்டத்தட்ட அவன் ஒரு வேட்டைக்காரன். கிட்டத்தட்ட இல்லை, ஆக்சுவலாக அவன் ஒரு வேட்டைக்காரன். அப்போ திடீர்னு டோரை தந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான். நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். நம்மளுக்கு 2 கொரில்லா கேட்டிருக்காங்க, உயிரோடவா போனோமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோ. அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இல்லை தலையும் கையும் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அடுத்த நாள் காமிக்கிறாங்க, ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஹீரோக்கு ஒரு மாதிரி அனீசி ஆகுது. டக்குன்னு பார்த்தா அவங்கள மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் சரௌண்ட் பண்ணுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கூட இருந்த அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்ட் மாதிரி. அவன் ஹீரோவை பிடிக்கிறதுக்காகவே ரொம்ப நாளாக ஹீரோ கூட பழகி அவனை வேனில் போயிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு யோசிக்கிறான், அதாவது அந்த ஏஜென்ட் யோசிக்கிறான். அவன் ஃப்ரெண்டுன்னு இது கூட சொல்ல முடியாது. அந்த ஏஜென்ட் யோசிக்கிறான், கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு உன்னோட கூட்டத்தில் சேர்றதுக்கு. அதுக்கப்புறம் 3 மாதம் உன்னோட ட்ரஸ்ட்டை பெறறதுக்கு. கிட்டத்தட்ட ½ இயர் ஆகிடுச்சு உன்னை நான் இந்த மாதிரி ட்ரஸ்ட் பண்ணி உன்னை இந்த மாதிரி பிட்ரைல் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அப்போ டக்குன்னு அவனோட வேனுக்கு பின்னாடி ஒரு ஃபோன் இருக்குது, அதுலேருந்து கால் வருது. வேன் முன்னாடி டிரைவர் கால் பண்ணியிருக்காங்க. அவன் என்ன வாட் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த டிரைவர் சொல்கிறான், ஏதோ இங்கே 2-3 இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. என்ன உளறிட்டு இருக்க, 2-3 அப்படின்னு இருக்கான். டக்குன்னு ஒரு ஷேக் மாதிரி ஆகுது, அந்த வேனே குலுங்குது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா ஹீரோ ஃபேஸ்லாம் மாறுது. ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது தெரியும்ல, நான் எதை சாப்பிட்டாலும் அது எனக்கு சீக்கிரமாக செரிச்சிடும். அது மட்டும் இல்லை, நான் எதை சாப்பிட்டாலும் அதோட உருவத்தை என்னால் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அது உனக்கு தெரியாது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹீரோக்கு அப்படியே ஷார்க்கோட பல்லு, அப்புறம் முதலையோட ஸ்கேல்ஸு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக அவனோட பாடியே சேஞ்ச் ஆகுது. அவன் ஃப்ரெண்டு பார்த்து ஷாக் ஆகிறான், என்ன மிருகண்டா இவன், என்ன மான்ஸ்டர் இவன் அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறான். டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு அப்படியே உருமாறி, அதாவது ஹீரோ அப்படியே உருமாறி அந்த சங்கிலியெல்லாம் உடச்சிட்டு வெளியே வரான். அங்கே இருந்த எல்லாரையும் ஹீரோ கொடூரமாக கொண்டுடுறான். டக்குன்னு அந்த வேனையே கிழிச்சிக்கிட்டு ஹீரோ அந்த வேன்லேருந்து வெளியே வரான். எல்லாரும் அங்கே இருந்து எல்லாரும் செத்துட்டாங்க. ஹீரோ வெளியே அப்படியே பார்க்குறான். யாராவது கடைசி வார்த்தை இருக்கா நண்பனி அப்படின்ற மாதிரி கேட்குறான். இன்னும் மான்ஸ்டர் ராணி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்குது. அப்புறம் டிரைவரையும் கொண்டுடுறான். இந்த மாதிரி பண்ணிட்டு வேனை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரான். வேன் ஏதோ ஒரு மரத்தில் முட்டி நிற்கிது. வெளியே பார்த்தா டிரைவர் சொன்ன மாதிரியே 2-3 இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இடம் இது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறான். டக்குன்னு பார்த்தா அங்கே 2-3 இருக்குது. அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணுறான், இது நம்ம வேர்ல்டே இல்லை அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறான். அப்படியே கேட் பண்ணி இது ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட ஸ்டோரி இதோட முடிஞ்சு அடுத்த மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.